சாயங்காலம் நம்ம ஒரு 1/4 லிட்டர் பாலில் ஒரு ஏலக்காய் டீ போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த 3 ரோசஸில் நேச்சர் கேர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தூதுவளை, இஞ்சி, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே கலந்துருக்கு. இந்த டீ தூள் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இதுதான் நாங்கள் எப்பயும் வாங்குவோம். இப்போ பாலில் நம்ம டீ தூள் போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கலாம். ஏலக்காய் போட்டாச்சு. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், டீ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டீ வடிகட்டிக்கலாம். சூப்பரான ஏலக்காய் டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டீ வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். சூப்பரான ஏலக்காய் டீ. எல்லா நேரமும் குடிக்க மாட்டோம் நாங்கள். காலையில் கூட அவ்வளோவா குடிக்க மாட்டோம் டீ. சாயந்தரம் ஒரு டைம். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாருங்கள், கார்ன் பப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த 10 ரூபா கடையில் இருக்கும். இது 10 ரூபா 20 ரூபா அந்த இதில் வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த மேரிகோல்டு பிஸ்கெட்டு, இதுவும் இந்த சுருள் முறுக்குன்னு சொல்லுவோம்ல, விரல முறுக்குன்னு சொல்லுவோம், ஆந்திரா முறுக்குன்னு. இதுவும் ஒரு 10 ரூபா பாக்கெட் போல். எவ்வளோன்னு தெரில, வாங்கிட்டு வந்திருக்கா. 10 ரூபா கடைன்னு சொல்லுவாங்க அதை. அந்த கடையில் ஒரு தள்ளுவண்டியில் ஒரு தாத்தா வச்சுருப்பார், அங்கே வாங்கிட்டு வந்திருக்கா. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி சாயந்தர நேரம் டீ போட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். வாங்க எல்லோரும். நீங்களாம் எப்படி இது டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.